சிவாய நம. நான் உங்கள் சித்தத்தாயம்மா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லோருக்கும் மங்களமாக சௌபாகியமா இருக்கணும். பொதுவாக தமிழ் புத்தாண்டு அன்றைய தினம்தான் பஞ்சாங்கப்படி ராசி, ஒவ்வொரு பக்தர்களுடைய ராசிகள் பற்றி தெரியும். ஆங்கில புத்தாண்டுன்றது பொதுவாக எல்லோரும் கொண்டாடக்கூடிய ஒரு நாள். ஏன்னா வருடம் மாறக்கூடிய நாள். 1/1/2024 23லேருந்து 24க்கு வருடம் மாறக்கூடியது. அதனால எல்லோரும் கொண்டாடுவாங்க ரொம்ப சந்தோஷமாக. 2023 நடந்த அத்தனை கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் மறந்துடுங்க. கஷ்டங்கள், சுமை, கடமை, நிறையவே சுமைகள், நிறைய கடமைப்பட்டிருந்தேன். ரொம்ப கடனை எடுத்து வாழ்க்கையில நான் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். 2023 நாங்க வாழ்க்கையில எதெல்லாம் சேர்த்து வச்சோமோ அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு அந்த கஷ்டத்தை எல்லாமே ஒரு சின்ன காகிதம் பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் எழுதி பஸ்மம் பண்ணிடுங்க. இந்த 2024 உலக வாக்கியம் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு பதிவாகும். இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது ஒரு விசேஷமானது. சிவவாக்கியம் படி நான் சில ஆராய்ச்சிகள் செய்து இந்த பதிவு எல்லாருக்கும் கண்டிப்பா நன்மை அடையும் சொல்லி இந்த பதிவு சொல்றேன். பொதுவாக புது வருஷம் என்றாலே எல்லாரும் சகோதர சகோதரிகள் இல்லத்துல ஒரு நல்ல மங்களமாக இன்றைய வருஷம் எல்லாமே சுபக்ஷமாகணும்னு சொல்லி பூஜை செய்வாங்க. சில பேர் வெளியே போவாங்க, சுற்றுலா பயணங்கள் போயிட்டு நல்ல ஆனந்தமா இருப்பாங்க. டிசம்பர் கடைசி நாள் வீடெல்லாம் சுத்தம் செஞ்சிடுங்க. ஏன்னா இந்த முறை 2024 திங்கட்கிழமை வருது, ரொம்ப விசேஷமான நாள். ஞாயிற்றுக்கிழமையே வீடெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு பூஜை அறையில சுவாமி படங்கள் எல்லாமே தொடச்சிட்டு விக்கிரகங்கள் இருந்தால் கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுறது ரொம்ப மங்கள கிரகமானது. பிரம்ம முகூர்த்தத்துல 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி 2024 பிரம்ம முகூர்த்தத்துல 4லேருந்து 6க்குள்ள இந்த பூஜைகள் செய்திருங்க. வாசல்ல தண்ணி எல்லாம் தெளிச்சு கோலங்கள் போட்டு 2 விளக்கு ஏற்றிடுங்க. பூஜை அறையில 5 பொருள் வைங்க. அரிசி, சர்க்கரை, உப்பு, பிறகு தானியங்கள், காணிக்கை வைங்க. காணிக்கையில வெள்ளி பொருள் ஏதாவது வைங்க. வெள்ளி பொருள், தங்கம் 1 ஏதாவது 1 வைங்க. தீர்த்தம் வைங்க. வெத்தலை, பாக்கு, பழம் வைத்து பிரார்த்தனை செய்யுங்க. வீட்டில் ஒரு நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்து முடிச்சிடுங்க. பிறகு நீங்க கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்யறது கண்டிப்பா செய்யுங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு அன்றைய தினம் எவ்வளோ சிரமங்கள் கடந்து போயிட்டீங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா நல்லது ஆகணும். ஏன்னா இந்த டிசம்பர் 2023 மழையால ஃப்ளூட் நிறைய பக்தர்கள் வீடு இல்லாம தவித்து கொண்டு இருந்தாங்க. பொதுவாக பஞ்சபூத சக்தியில ஒன்று தொந்தரவுகள் ஏற்பட்டாலும் மனிதரால வாழ முடியாது. நிறைய தொந்தரவுகள் ஆச்சு. இந்த முறை மழை பாதிப்பால ஃப்ளூட் நிறைய பக்தர்கள் வீடு இல்லாம போனது. அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு அன்றைய தினம் நீங்க அந்த வருஷம் முழுக்க நீங்க செய்யலாம். தினந்தோறும் 2 விளக்கு, உலகத்துக்காக ஒரு விளக்கும், குடும்பத்துக்காக ஒரு விளக்கும். நீங்க உலகத்துக்காக வேண்டுதல் அந்த விளக்கு ஏற்றும் போது பிரபஞ்ச சக்தியும் பஞ்சபூத சக்தியும் நலமாக நாங்க இந்த பூலோகத்துல வாழும் வரை மனிதராக ஜீவராசிகள் அத்தனையும்
எந்த குறையும் இல்லாத வாழணும்னு சொல்லி வேண்டுதல் வைங்க. ஏன்னா பஞ்சபூத சக்தி மிக முக்கியமானது. நமக்கு ஒன்று ஆபத்தானாலும் மனிதருக்கு ஆபத்து தான். இந்த பிரபஞ்சத்துல வாழும் வரை நாம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வது நன்மை. அதனால தினமும் 2 விளக்கு ஏத்துறது ரொம்ப மங்களமானது. நான் எப்பொழுதும் என்னுடைய குரூப்ல நான் எல்லா பக்தர்களுக்கும் சொல்லுவேன், இந்த உலகத்துக்காக ஒரு விளக்கு ஏத்துங்க, இந்த பிரபஞ்சத்துக்காக ஒரு விளக்கு ஏத்துங்க, உங்க குடும்பத்தை நினைத்து ஒரு விளக்கு ஏத்துங்க. ஏன்னா பிரபஞ்சத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பஞ்சபூதத்தால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆபத்து இருக்கு, எல்லாத்துலயும் ஆபத்து இருக்கு, அதெல்லாம் கடந்து போயிட்டு இருக்கோம் நம்ம. அதனால அந்த பஞ்சபூத சக்தியை நினைத்து ஒரு குடும்பத்துல இருந்து அந்த ஒரு விளக்கு ஏத்துனா அது சாந்தமாகும். அதனாலதான் வேதத்துல உண்டு, பஞ்சபூத சக்தியே பிரத்யயோகனம் சாந்த பூர்வவே ஜெகத் பிராணாய பிரமுக வேதாய நமஸ்துதே. நம்ம வேண்ட வேண்ட அது சாந்தமாகும். இப்போ ஒரு குடும்பத்துல அந்த ஒரு விளக்கு ஏத்துனாலே அவ்வளோ ஒரு மங்களம், அவ்வளோ ஆக்ரோஷமா இருக்கிறது கூட சாந்தமாகும். நம்மளை நினைத்து ஒரு பிரார்த்தனை இருந்து விளக்கேத்துறாங்களேன்னு, அந்த மாதிரி எத்தனையோ குடும்பத்துல இருந்து அந்த விளக்கு ஏத்தி பிரார்த்தனை இருந்தாலே இந்த உலகத்துல எந்த குறையும் இல்லாம நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த சுவாசம் ஆகட்டும், அக்னி தேவராகட்டும், மழை ஆகட்டும், பூமியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் கிரகம் தேவலோகம் எல்லாமே சாந்தமா நமக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கும். அதுதான் பூதத்துக்கும் அந்த சாந்த குணம் உண்டு. அந்த சாந்தமாக இருக்கிறதுனாலதான் நம்ம வாழுறோம். இந்த சுவாசம் அதிகமாச்சுன்னா நம்ம வாழ முடியாது. அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு அன்றைய தினம் உலகத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க, உங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க, பிரபஞ்சத்துக்காகவும் பஞ்சபூத சக்திக்காகவும் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொள்ளுங்க, உங்களுடைய குருவை நினைத்து கொள்ளுங்க, உங்களுடைய மாதா பிதா குரு தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை இடுங்க. ஒரு புஸ்தகம் எடுத்துக்கங்க. இந்த வருஷம் நம்ம என்னெல்லாம் சாதனை செய்யணும்னு சொல்லி முதல்ல ஸ்வஸ்திக் ஓம் ஸ்ரீ அப்படின்னு போடுங்க. மஞ்சள் குங்குமம் வைங்க. முதல்ல ஓம் கணபதியே நமோ நமஹா. இந்த வருஷம் நான் சாதிக்க வேண்டியது இவ்வளவோ இருக்கு, அதற்கு நான் முயற்சி எடுக்கிறேன், இறையருள் எனக்கு வேணும், குருவுடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை இருங்க. அந்த புஸ்தகத்துல நீங்க என்ன எழுதுறீங்களோ அது இறைவனிடம் கண்டிப்பா சேரப்படும். அதனாலதான் சித்தர்கள் ஓலையில எழுதுனாங்க. அந்த ஓலையில எழுதுனதுனாலதான் இந்த கலியுகத்துல நம்ம ஓலைச்சுடி எடுத்து படிக்கிறோம். அந்த எழுத்துக்கு அவ்வளோ உயிர் உண்டு. சில பேர் மனசுல இருக்கிறது ஓலையா ஓலைச்சுடியிலையோ இல்ல பேப்பர்லயோ எழுதுவாங்க. அந்த புஸ்தகம் என்னைக்குமே அழிவில்லை. எத்தனையோ ஆண்டு எழுதப்பட்ட புஸ்தகம் இன்றைய உபயோகம் ஆகும். அதனால மந்திரங்கள் எழுதுங்க, உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு எழுதுங்க, உங்க மனசுக்கு என்ன சாதனை செய்யணுமோ சாதிக்க வேண்டுமோ அதை எழுதி இறைவனிடம் சமர்ப்பணம் செய்துட்டு நீங்க சுவாமி கிட்ட வச்சிடுங்க. தினமும் ஒரு 21 முறை உங்களுடைய இஷ்ட தேவதரிடம் ஓம் சரவண பவாயே நமன் ஒரு 21 முறை எழுதுங்க. பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் சொல்லுவேன், பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுக்கிற வேதங்கள் மிக மிக முக்கியமானது. ஏன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியாது, சுவாமி கும்பிட தெரியாது, மந்திரம் சொல்ல தெரியாது, தியானம் இருக்க கூட தெரியல. என் பிள்ளைங்க சுவாமி கும்பிட மாட்டாங்க சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாம அவங்களுக்கு தினந்தோறும் 21 முறை எழுத சொல்லுங்க. அந்த புஸ்தகத்தை கையெடுத்து கும்பிட்டு சுவாமி கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. சுவாமி அறையில வச்சிடுங்க. அதற்கு பிறகு சுவாமி பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா
எனக்கு சில நேரத்துல வேதனை ஏதாவது ஒரு சாதிக்கணும் அப்படின்னா நான் அப்படிதான் செய்வேன். இறைவனிடம் அந்த எழுத்தாக எழுதிவிட்டு இது உன் கடமை எனக்கு செய்வது அப்படின்னு சொல்லி நான் வச்சிடுவேன். ஆனா கண்டிப்பா நடக்கும் அது. அதனால இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் சந்தோஷத்தையும், குடும்ப சந்தோஷமா இருப்பதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதமும், மாதா பிதா குரு தெய்வம், அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, சந்தோஷப்படுவாங்க. ஆஸ்திக்காகவும் பிரச்சனை பண்ண வேண்டாம். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்துட்டு நிம்மதியா இருங்க. இந்த உலகத்துல எதுவும் தூணளவு கூட நம்ம எடுத்துன்னு போக முடியாது. இருக்கிற மொத்தம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைத்து வாழுங்க. முடிஞ்சவருக்கும் சேவைகள் செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. இந்த உலகத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நல்லது செய்தாலே உங்களுக்கு பெருமையும் பேரும் புகழும் கிடைக்கும். அது இறைவன் கொடுப்பார் உங்களுக்கு நிச்சயமாக. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இந்த உலகத்துல காமிச்சிடுவாங்க, இவங்கதான் இந்த சேவை செஞ்சதுன்னு. அதை போல நிறைய பேர் மீடியால பார்த்துருக்கோம், நிறைய பேர் இந்த முறை சேவைகள் முன்பு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம் பார்க்கறதுக்கு. ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும் போது அந்த உதவி செய்யறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால முடிஞ்சவருக்கு நல்லது செய்யுங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் நலமாக சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். கஷ்டத்தை நினைக்க வேண்டாம். நினைச்சிட்டே உங்கள் வாழ்க்கைய வந்து மனசு வேதனைப்பட வேண்டாம். அதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு என்ன செய்யணுமோ அதை செய்து இறைவனிடம் அருளும் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க. சிவாய நம. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு எல்லோருக்கும் மங்கள சந்தோஷத்தை கொடுக்கட்டும். சிவாய நம.